வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி மாவில் பஞ்சு மாதிரி சாஃப்டான இனிப்பு பணியாரம் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், நினச்சதும் ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இதில் வெள்ளை பாகு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூனு, துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் தளர்வாயிடும். ரொம்ப தளர்வாயிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம பணியார சட்டியில் ஒவ்வொரு கரண்டியாக மாவு ஊற்றுறத விட இந்த மாதிரி டம்ளர் கிண்ணத்து மூலமாக ஊற்றுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பணியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சு எல்லா குழியிலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ மாவை 3/4 குழி வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஏன்னா பணியாரம் வெந்ததுக்கப்புறம் உப்பி வரும், அதனால் 3/4 குழி வரைக்கும் தான் மாவு ஊற்றணும். இப்போ இதை மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேகிற மாதிரி வச்சிடலாம். அப்போ தான் பணியாரம் தீஞ்சிடாமல் பொன்னிறமாக வெந்து வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை ஸ்பூன் அல்லது ஃபோர்க்கால் திருப்பி விட்டுக்கலாம். இது நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறதுனால ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடும் பணியாரம் பொன்னிறமாக வெந்து வரும். இப்போ பணியாரம் வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் ஒரே மாதிரி நல்ல கலராக வெந்திருக்கு. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி மாவில் பஞ்சு மாதிரி இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.